நடிகர் ரஜினிகாந்தோட ஜெயிலர் படம் கடந்த ஆண்டில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பையும் வசூலையும் குவிச்சது. இந்த படத்தை அடுத்து லால் சலாம் மற்றும் வேட்டையன் படங்களில் நடித்து முடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார். இந்த படங்கள் இந்த ஆண்டில் ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனங்களை பெற்றன. இவற்றில் வேட்டையன் படம் சிறப்பான வசூலை குவிச்சிருந்தது. இந்நிலையில் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு ரஜினிகாந்த். இந்த படம் அடுத்த ஆண்டு கோடை கொண்டாட்டமாக வெளியாக இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததான் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் ரஜினிகாந்த் இணைய இருக்கிறதா சொல்லப்படுது. நடிகர் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த இளம் இயக்குநர்களோடு இணைந்து படங்களில் நடிச்சிட்டு வராரு. கடந்த ஆண்டின் நெல்சன் திலீப்குமாரோட இணைந்து ரஜினிகாந்த் நடித்திருந்த ஜெயிலர் படம் வெளியாகி மிக பெரும் அளவில் ரசிகர்களை கவர்ந்தது. இந்த படத்தில் ரிட்டையர்ட் ஜெயிலராக அதிரடியாக நடிச்சிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தன்னுடைய மகன் கொலை செய்யப்பட்டதா நினைத்து வில்லன்களோட மோதும் காட்சிகளும் பின்னர் உண்மை தெரிய வரும்போது அவர் காட்டும் அதிரடியும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து அதே உற்சாகத்தோட லால் சலாம் வேட்டையன் படங்களில் நடித்து முடித்தார். இந்த படங்கள் இந்த ஆண்டில் ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனங்களை பெற்றது. இதில் வேட்டையன் படம் சிறப்பான வசூலை குவிச்சிருந்தது. இந்நிலையில் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்தடுத்து சென்னை, ஹைதராபாத், விசாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது ஜெய்ப்பூரில் நடந்து வருது. இந்த படத்தில் அமீர் கான் இணைய உள்ளதாகவும் ஜெய்ப்பூர் ஷூட்டிங்கில் அவர் பங்கேற்று வருவதாகவும் சொல்லப்படுது. இந்நிலையில் அடுத்தடுத்ததாக நெல்சன் திலீப்குமாரோட ஜெயிலர் 2 படத்தில் ரஜினிகாந்த் இணைய இருக்கிறதா சொல்லப்படுது. ஜெயிலர் 2 படத்திற்கான ஸ்கிரிப்ட் வேலைகளில் நெல்சன் திலீப்குமார் ஈடுபட்டிருக்கிறதா தகவல் தெரிவிக்கப்படுது. கடந்த 12ஆம் தேதி ரஜினிகாந்தின் பிறந்த நாளை ஒட்டி கூலி படத்தோட கிளிம்ஸ் வெளியாகி மிக பெரும் அளவில் ரசிகர்களை கவர்ந்தது. அன்றைய தினம் ஜெயிலர் 2 படத்தோட அறிவிப்பும் வெளியாக உள்ளதா சொல்லப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்தபடி ஜெயிலர் 2 படத்தோட அறிவிப்பு வெளியாகலை. இந்நிலையில் இதற்கு அனிருத் தான் காரணம் என்று தற்போது கோலிவுட்டில் தகவல் வெளியாயிருக்கு. ஜெயிலர் படத்துடைய அதிரிபுதிரி வெற்றிக்கு காரணமாக வந்தார் அனிருத். அவரது பின்னணி இசையும் பாடல்களும் மிக சிறப்பாக படத்திற்கு பலம் சேர்த்திருந்தது. இந்நிலையில் ஜெயிலர் 2 படத்திற்கு இசையமைக்க அனிருத் 17 கோடி ரூபாய் சம்பளமாக கேட்டதாகவும் இதில் தயாரிப்பு தரப்பு தயக்கம் காட்டி வருவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இதன் பேச்சுவார்த்தை காரணமாகவே இந்த படத்தின் அறிவிப்பு வெளியாவதில் தாமதம் நீட்டிக்கப்படுவதாக சொல்லப்படுது. வரும் புத்தாண்டு அல்லது பொங்கல் பண்டிகையொட்டி இந்த படத்தின் அறிவிப்பு வெளியாகும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? அறிவிப்பு வந்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.